வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, வாழைப்பழத்தில் ஒரு போண்டா போடலாம் சூப்பராக. வாழைப்பழம் 2 எடுத்து வச்சுருக்கேன், நல்லா பழுத்த பழங்க 2 எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கட் பண்ணி போட்டு ஜீனி போட்டு ஜீனி 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். பால் வந்து ஒரு 100 எடுத்துருக்கேன். தேவையான அளவு பாலை ஊற்றி நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு கோதுமை மாவு சேர்த்து லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டு இன்னும் கரைச்சி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். போண்டா சூப்பராக இருக்கும். வாங்க, பால் வந்து ஒரு 50 பால் தாங்க ஊற்றிருக்கேன். இந்த அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இந்த கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இது பண்ணி கிளறிக்கலாம். லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு போடுங்க, அப்போ தான் இனிப்பு தூக்கலாக கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். நல்லா இப்போ கிளறிட்டு வந்துடலாங்க. பேக்கிங் சோடா கொஞ்சம் வச்சுருக்காங்க. பேக்கிங் சோடா கலந்துக்கலாம். அடுப்பில் கடாய் போட்டு ஆயில் ஊற்றிருக்கேங்க. இப்போ நம்ம இதை நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை கிள்ளி போட்டுக்கலாம். கிள்ளி எண்ணெய் தண்ணி தொட்டுக்கிட்டு கிள்ளி எண்ணெயில் போடலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரத்தில் கெஸ்ட்டு வந்துட்டால் கூட நம்ம சீக்கிரத்தில் செஞ்சு கொடுத்துர்லாங்க. டீ போடுற டயத்தில் கூட நம்ம இதை பண்ணி கொடுத்துர்லாம். கெஸ்ட்டு வந்தால் எப்படி அழகாக இருக்குது பாருங்க, உப்பிக்கிட்டு. இப்போ இந்த பாருங்க நல்லா உப்பிக்கிட்டு வந்துட்டு பாருங்க. திருப்பி போடுவோம். டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாழைப்பழம்